5 பாயிண்டில் ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதாவது ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் சைஸ், பேயிங் இன்டென்சிட்டி, தேர்டு வந்து பேயிங் கெப்பாசிட்டி, 4வது காம்படிஷன் கேப், 5வது யுவர் ஸ்ட்ரென்த். அடுத்தது வந்து இதை வந்து வேலிடேஷன் பண்ணணும். பட் இதை ஒரு பேசிக்காக வச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபெயிலியர் ரேட்டை குறைக்க முடியும். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு வந்திருக்கு. இது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ நான் ரீசெண்டாக வந்து மெட்ராஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷனோட சேலம் சாப்டருக்கு என்னை வந்து ஸ்பீக்கராக கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதில் அவங்க கொடுத்த டாபிக் வந்து ஃபைண்டிங் தி கீ ஆப்பர்ச்சுனிட்டி, பெஸ்ட், அதாவது நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, சக்ஸஸ் டு என்டர்ப்ரனர்ஷிப் அப்படிங்கிற டாப்பிக்கில் எனக்கு பேசுகிறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நான் அதுக்காக சரி, ஏன்னா நம்ம பிஸ்னஸில் இருக்கிறோம், கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாங்க, 13 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்குறவருக்கு எப்படி வந்து இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான்ட்டு முன்னையே கொஞ்சோண்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த ஃப்ரேம் ஒர்க்கை அப்ளை பண்ணிவிட்டு அவங்களால இதில் வந்து பண்ண முடியுமா பண்ண முடியாதாங்கிறத ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு ஆரம்பித்தோம்னா நம்ம வந்து ஒரு நஷ்டத்தை முன்னாடியே தவிர்த்திடலாம். ஸோ அதனால் வந்து நான் அதுக்காக ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு 5 ஃபில்டர் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வந்தேன். ஸோ இப்போ அதில் நம்ம ஒவ்வொன்றா என்னென்னு பார்ப்போம். 5 பாயிண்டில் இதை எப்படி வந்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை ஃபில்டர் பண்ணி இதில் நம்ம ப்ரொசீட் பண்ணுறதா இல்லை வேண்டாமான்னு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா விரிவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து மார்க்கெட் சைஸு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்க, அதனுடைய மார்க்கெட் சைஸு, இல்லைன்னா இன்னொரு வார்த்தை டேம்னு சொல்லுவாங்க. என்னுடைய பழைய வீடியோவில் நான் பேசியிருக்கிறேன் டேமை பற்றி, டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அல்லது மார்க்கெட் சைஸு. இப்போ உதாரணத்துக்கு எங்களுடைய நித்ரா ஜாப்ஸ் இருக்குது, தமிழில் இருக்குது. ஸோ அப்படின்னா அந்த நித்ரா ஜாப்ஸ் தமிழில் இருக்கிறதுனால இதனுடைய மார்க்கெட் சைஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான், அல்லது அதிகபட்சமாக புதுச்சேரி வச்சுக்கலாம். இதை நான் வந்து ஆந்திரா தெலுங்கானாவில் கொண்டு போய் விட முடியாது. ஸோ இப்போ அதுக்காக நாங்கள் தனியாக வந்து நித்ரா ஜாப்ஸ் ஆந்திரா தெலுங்கானாவுக்கு தனி ஆப் வச்சுருக்கிறோம். ஸோ இந்த தனி டிவிஷன், இந்த பிஸ்னஸ் யூனிட்டை பார்க்கும்போது எங்களுடைய மார்க்கெட் வந்து தமிழ்நாடு தான். அந்த மார்க்கெட் சைஸ் எப்படி டிட்டர்மைன் பண்ணுறதுனா, யார் வேலை தேடிட்டு இருப்பாங்க, மோஸ்ட்லி வந்து யங்ஸ்டர்ஸ், ஏஜ் 21, காலேஜ் முடித்து வெளியே வந்தவங்க, அதிலிருந்து ஒரு 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க தான் மோஸ்ட்லி வேலை தேடிட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் அந்த 30 to 50க்குள்ளே கொஞ்சம் வேலையை சுவிட்ச் ஓவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேலை தேடுவாங்க. ஸோ இதுதான் எங்களுடைய மார்க்கெட் சைஸு. இந்த பக்கம் எவ்வளோ எம்ப்ளாயருக்கு ஆட்கள் தேவைப்படுவாங்க. ஸோ இது ரெண்டையும் வந்து இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் வச்சு பார்க்கும்போது இது ரெண்டையும் நம்ம வந்து அசஸ் பண்ணணும். இதுதான் மார்க்கெட் வந்து சைஸு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து பெயின் இன்டென்சிட்டி. ஸோ பெயின் இன்டென்சிட்டி அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம இன்னொரு பிஸ்னஸ் இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இப்போ நான் ரீசெண்டாக அங்கே பேசும்போதே என்ன சொன்னேன் அப்படின்னா, இப்போ நம்ம அது எஸ்பெஷலி தமிழ்நாட்டிலலாம் லேடிஸ் எல்லாம் நிறைய படிச்சுட்டாங்க. ஸோ இவங்க வந்து இனிமேல் வந்து இப்போ வர தலைமுறை இனிமேல் வீட்டில் வந்து சமைப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதுக்கான வாய்ப்புகள் குறைவு. சரியா? ஸோ எந்த சொசைட்டி வந்து எஜுகேஷனில் வந்து முன்னேறுதோ அவங்க வந்து அந்த வீட்டு வேலையில் விட்டுட்டு அவங்களும் வந்து மென் மாதிரி வெளியில் இருக்கிற ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ யார் சமைக்கிறது? அப்போ இதை வந்து சமைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மிஷினை கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ இது ஒரு பெயின் பாயிண்ட். ஏன்னா யார் சமைக்கிறதுங்கிறது பெயின் பாயிண்ட், யார் வீடு கூட்டுறதுங்கிறது பெயின் பாயிண்ட். அந்த வீடு கூட்டுறதுக்கெலாம் ரோபாட்ஸ் வந்துருச்சு. சரிங்களா? அந்த பெயின் பாயிண்ட்டை சால்வ் பண்ணுறதுக்கு பாத்திரம் கழுவுறதுக்கு டிஷ்வாஷர் வந்துருச்சு. ஸோ இன்னும் சமைக்கிறதுல தான் மெயினாக பாக்கி இருக்குது. அப்போ சமைக்கிறதுக்கு ஒரு மிஷின். அப்போ அதனுடைய பெயின் இன்டென்சிட்டி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது மார்க்கெட் சைஸு. இது பெயின் இன்டென்சிட்டி. இதுக்குமே இந்த நான் சொல்கிற ஒரு மெஷின், சமைக்கிற மிஷின் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா வீட்டுக்கும் தேவைப்படுறது. சரிங்களா? ஸோ இது 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து பேயிங் கெப்பாசிட்டி. ஓகே, இது பெயின் தான், சமைக்கிறது ஒரு பெயின் தான். பட் ஆனால் இதுக்கு மக்கள் பணம் கொடுக்க தயாராக இருப்பாங்களா? எனக்கு வேலை செய்கிறதுக்கு ஆள் வேணும், ஆனால் நித்ரா ஜாப்ஸை நாங்கள் ஆரம்பித்தோம்னா எனக்கு எம்ப்ளாயர் பணம் கொடுப்பாங்களா? கொடுத்தா தான் நான் என் பிஸ்னஸையே ரன் பண்ண முடியும். ஸோ அப்போ பேயிங் கெப்பாசிட்டி. எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் இந்த ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது அதுக்கு கஸ்டமர் வந்து பணம் கொடுக்க தயாராக இருப்பாங்களா? இது 3வது பாயிண்ட்டு. மார்க்கெட் சைஸ், பெயின் இன்டென்சிட்டி, 3வது வந்து பேயிங் கெப்பாசிட்டி. ஸோ இதெல்லாம் இருந்துருச்சு. சில ப்ராப்ளம்ஸ் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ சமைக்கிறதுக்கான மிஷின் இது வரைக்கும் இல்லாமல் இருக்கலாம்.
ஸோ சில பிஸ்னஸில் வந்து மார்க்கெட் சைஸ் பெருசாக இருக்கலாம், பெயினும் இருக்கலாம், பட் ஆனால் அதே சமயத்தில் காம்படிஷனும் நிறையா இருக்கலாம். ஸோ அப்போ இந்த பிஸ்னஸில் காம்படிஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அப்போ ஆல்ரெடி ஒரு காம்படிட்டர் இருக்கிறாங்க, நிறைய காம்படிட்டர் இருக்கிறாங்கன்னா அப்போ நமக்கு அங்கே மார்க்கெட் இருக்கா, மார்க்கெட் சைஸ் இருக்கும், ஆனால் நமக்கான மார்க்கெட் இனிமேல் இருக்க முடியும். ஆல்ரெடி வந்து ஒருத்தர் வந்து 70% மார்க்கெட் ஷேரை வச்சுருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம வேஷ்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ராம்ராஜ் 60-70% மார்க்கெட் ஷேரை வச்சுருக்கிறாங்க. நாம் போய் இப்போ வேட்டி பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவங்களோட போய் காம்படிஷன் பண்ண முடியுமா? அது முடியாது. ஸோ அப்போ காம்படிஷன் கேப், இது 4வது பாயிண்ட். அடுத்தது 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கில்லு. இப்போ எனக்கு வந்து ஒரு ஐடி கம்பெனி, இந்த இப்போ ஆப்ஸு இதெல்லாம் ரன் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. இதே வந்து ஒரு ஹார்டாக ஒரு பிஸ்னஸ் மேனுஃபேக்சரிங் சைடில் போய் எனக்கு பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னா எனக்கே தெரியல. சரி, அந்த மாதிரி வந்து சில பேர் வந்து அதில் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கலாம், மேனுஃபேக்சரிங் சைடில் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கலாம். அவங்களால சர்வீஸ் சைடு அல்லது ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, ஒரு ஹோட்டல் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அது இப்போ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் என்னால் ரன் பண்ண முடியுமா? சில பேருக்கு அது கைவந்த கலையாக இருக்கலாம், ஈஸியாக இருக்கலாம். ஸோ அப்போ நம்ம இந்த ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்கும்போது நமக்கு அதில் வந்து எஃபோர்ட் போடக்கூடிய நமக்கு நாலேஜ் ஆகட்டும், ஸ்கில் ஆகட்டும், நமக்கு அந்த பேஷன் ஆகட்டும், அதெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இப்போ இந்த 5 பாயிண்ட்டை வச்சு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் சைஸ், பேயிங் இன்டென்சிட்டி, 3rd வந்து பேயிங் கெப்பாசிட்டி, 4வது காம்படிஷன் கேப், 5வது யுவர் ஸ்ட்ரென்த். ஸோ இந்த 5 வச்சு இதில் எல்லா இடத்துலையும் டிக் பண்ணிட்டோம்னா சரி, ஓகே, இந்த பிஸ்னஸ்க்குள்ளே நம்ம போகலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம். பட் இதை ஒரு பேசிக்காக வச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபெயிலியர் ரேட்டை குறைக்க முடியும். இதெல்லாம் பண்ணினாலும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்ம டீம் இருக்குது, எக்ஸிக்யூஷன் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் இது ஒரு மினிமம் ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம அப்ளை பண்ணும்போது வந்து ஃபெயிலியர் ரேட்டை குறைக்கலாம், சக்ஸஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். தேங்க்யூ.